வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுறதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் சைடிஷாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாங்க. அது நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, பட்டை, கல்பாசி எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துக்கிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் அது பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கனால பெரிய வெங்காயம் ஒன்று போதுங்க. அதிகமாக வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. அது கூட கொஞ்சம் நல்லா அது வதங்கட்டும். அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டுங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸுங்க சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கலாம். நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கட்டுங்க. நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த கிரேவிக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். மல்லி, புதினா, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் அதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாங்க. இப்படி பேஸ்ட்டை அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. இந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கிரேவிக்கு இது மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது கறி மசாலாங்க. கறி மசாலா சூப்பராக இருக்கும். சிக்கன், மட்டன், மஷ்ரூம் எல்லாத்துக்கும் இந்த கறி மசாலா சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி மசாலான்னு கேட்டாலே கடையில் கிடைக்குங்க. இதையும் நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூமுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மஷ்ரூமுக்கு இப்போ நான் தண்ணி எதுவும் ஊற்றலைங்க. இதிலே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நல்லா வதங்கட்டுங்க.
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூம்க்கு எந்த தண்ணியுமே ஊற்றலைங்க. அதிலே இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுருக்கு. திரும்ப நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அறுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. ஆல்ரெடி காளானுக்கு தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கேங்க. நான் அதுக்கப்புறம் உப்பு போடலை. நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் உப்பு போடலைங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வரணுமா இல்லை தண்ணியை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுமான்னு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கங்க. நீங்கள் நான் சொல்கிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கோ தோசை இட்லிக்கு நல்லா தொட்டு சாப்பிடும்போது நல்லா கிரேவி கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.